சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி அருகே 4 மாத ஆண் குழந்தை மர்ம மரணத்தில் அடக்கம் செய்யப்பட்ட குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ததில் குழந்தை கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். தற்பொழுது குழந்தை கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த கட்ட விசாரணையில் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? யாரெல்லாம் குற்றவாளிகளாக கருதப்படுகிறார்கள்? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. சிவகங்கை அடுத்து இருக்கக்கூடிய நாட்டாக்குடி கிராமத்தை சேர்ந்தவர் சந்திரசேகர் மஞ்சு தம்பதியினர். இவர் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். அந்த மஞ்சு கோயம்புத்தூர்ல பணி செய்யும் போது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து இவர் சிவகங்கையில் வசித்து வந்துள்ளனர். கடந்த 21ஆம் தேதி மஞ்சு தனது குழந்தையை தூக்கி கொண்டு வெளியில் சென்ற போது மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை. மறுநாள் குழந்தை இறந்து கிடந்த நிலையில் அந்த குழந்தையினுடைய தந்தை யாரிடத்திலும் சொல்லாமல் அந்த குழந்தையை அடக்கம் செய்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் இந்த குழந்தையினுடைய அடக்கம் செய்யப்பட்ட குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்த பொழுது குழந்தையினுடைய தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு குழந்தை அடித்து கொலை செய்யப்பட்டதாக ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கையை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில இந்த குழந்தையினுடைய தந்தையான சந்திரசேகரை திருப்பதி காவல்துறையினர் இன்று கைது செய்துள்ளனர். குழந்தையினுடைய தாய் மஞ்சு தலைமறைமாகி விட்டார். 3 தினங்களாக காவல்துறையினர் இவரை தேடி வருகின்றார்கள். இன்னும் அவரை பற்றி எந்த விதமான தகவலும் கிடைக்கவில்லை. குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்ட பின்னரே குழந்தையை கொலை செய்தது யார் என்ற தகவல் தெரிய வரும். தாய் கொலை செய்தாரா இல்ல கணவரும் மனைவியும் சேர்ந்து குழந்தையை கொலை செய்தார்களா என்ற தகவல் தெரிய வரும். பச்சிளம் குழந்தையால் 4 மாத ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.